வணக்கம் தலைமையிலே. போலந்து இந்த நாடு ஒரு அழகான வசதி படைத்த நாடு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடு. 4 கோடி மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற நாடு போலந்து. பிற உலக நாடுகளிலிருந்து மிகப்பெரிய வேறுபாடு கொண்ட நாடு போலந்து. அதனால் அதனுடைய ஆட்சியாளர்கள் அடிக்கடி இஸ்லாமிய பத்திரிகை உலகத்தால் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. மேலும் இஸ்லாமிய அரபிய உலகம் இந்த போலந்துக்கு தொடர்ச்சியாக கண்டனத்தை தெரிவிக்கும். நிச்சயமாக என்ன என்று தெரிஞ்சுக்கணும். சின்னதான பதிவாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இதை பற்றி போலந்து நாட்டை சார்ந்த ஒரு எம்பி பேசிக்கொண்டே இருப்பார். அவர் இந்த இஸ்லாமிய பத்திரிகை உலகம் கேட்கின்ற கேள்விக்கு பதில் கொடுப்பதும், அதை தாண்டி பாராளுமன்றங்கள்ல ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தை நியாயப்படுத்தி பேசுவதும் நீங்க பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, 4 கோடி மக்கள், கிறிஸ்துவ மக்கள் போலந்தில் இருக்காங்க. ஒரே 1% கூட இஸ்லாமிய மக்கள் அங்கு இல்லை. அதை தாண்டி 0.1 அல்லது 0.1 அதுக்கடுத்து 5 இந்த சதவீதத்தில் தான் இஸ்லாமிய மக்கள் போலந்துக்குள் அனுமதிக்கப்படுறாங்க. இது எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா 20,000 அதிகபட்சமாக 50,000 இஸ்லாமிய மக்கள் தான் போலந்துக்குள்ள வாழ்றாங்க. அதை தாண்டி இந்த போர்கள்லாம் நடக்கும்போது சிரியா, ஈரான், ஈராக், ஆப்கான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதை போன்ற நாடுகளில் கலவரங்கள், போர்கள் நடக்கும்போது அங்கே இருந்து ஒரே ஒரு இஸ்லாமிய அரபிய அகதிகள் கூட போலந்து இடம் கொடுக்கவில்லை. போலந்துக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தால் இஸ்லாமிய பெயர் இஸ்லாமியர் என்ற உடனடியாக அதை ரத்து பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு அகதிக்கு போலந்து இடம் கொடுக்கவில்லை. இதை பற்றி நீங்கள் அகதிகள் மேலே அக்கறைகள் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அந்த எம்பி என்ன சொல்கிறேன்னா, அகதிகள் மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது. அதனால தான் அண்டை நாடான உக்ரைன் அகதிகளை 20 லட்சம் பேரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு உக்ரைனுடைய மக்கள் போலந்தில் 20 லட்சம் பேர் இருந்து வேலை செய்து மிகப்பெரிய அளவில் முன்னேறாங்க. தங்கள் தாய் நாடான உக்ரைனுக்கு பணம் அனுப்புகிறாங்க. 20 லட்சம் பேர் உக்ரைன் மக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம். ஆனால் வன்முறை பெருகும் என்ற காரணத்தால் ஒரே ஒரு இஸ்லாமிய அகதிகளுக்கு வேலை கேட்டு விண்ணப்பம் செய்வதற்கு நாங்கள் வேலை கொடுப்பதில்லை அப்படின்னு பகிரங்கமாகவே அவர் பேசுவார். இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன, நம்ம பேசுறது எல்லாமே உடனே இஸ்லாமிய பத்திரிகை உலகம் அந்த காலத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் அந்த காலத்தில் படுகொலை பண்ணீங்க, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னால, அல்லது ஜெர்மன் ஹிட்லர், நான் அதெல்லாம் பேசலை. 2ஆம் உலகப்போர் முடிந்து ஐநா சபை என்று ஒன்று வந்த பிறகு நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு நடக்கின்ற கலவரங்களை பேசுகிறேன். சும்மா இன்னைக்கு கலவரம் பண்ணிக்கிட்டு பழச எடுத்து நீங்கள் அப்பெல்லாம் பண்ணீங்கன்னா பேசவே கூடாது. இதை போன்ற பேச்சுக்கள் மிகப்பெரிய தப்பான பேச்சுக்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போலந்து எம்பி என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சரியமா இருக்கு, ஒரே ஒரு பயங்கரவாத தாக்குதல் போலந்துக்குள்ள நடக்கல அப்படிங்கிறார். உண்மையாகவே மிகப்பெரிய ஆச்சரியம் தான். ஒரு பயங்கரவாத தாக்குதல் கூட நடக்கவில்லை என்பது. அதை தாண்டி அவர் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பேசும்போது உண்மையாகவே மிகப்பெரிய அளவில் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய அறிவுரைகள் எங்களுக்கு தேவையில்லை. ஐரோப்பிய நாடுகளை பார்த்து சொன்னார். இவருமே ஐரோப்பிய நாடு தான். நீங்க எங்களெல்லாம் பார்க்க வேண்டாம், எங்கள் செயலை நீங்கள் பின்பற்றினால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே வேலை இல்லாதவர்கள் மிக குறைவாக இருக்கின்ற நாடு போலந்து தான். 1. 2வது, ஐரோப்பிய நாடுகளிலேயே ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி அதிகம் வைத்திருக்கிற நாடு போலந்து தான். 3வது, மரண எண்ணிக்கை, மக்கள் தொகையில சதவீதத்தில் மரண எண்ணிக்கை பார்க்கும்போது மிக குறைவாக மரண எண்ணிக்கை வைத்திருக்கும் நாடும் போலந்து தான். அதனால ஐரோப்பிய நாடுகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், எங்களை பார்த்து ஐரோப்பிய நாடுகள் கற்றுக்கொண்டு பாதுகாப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறார். தொடர்ச்சி அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, 0 அளவு பயங்கரவாத தாக்குதல் தான் போலந்துக்குள்ள இருக்கு. இதை ஒப்பிட்டு பேசும்போது ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே இன்றைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் சிக்கி தவிக்கிறது, சிக்கி சின்னாபின்னமாகிறதா உண்மை. மேலும் அவர் பேசும்போது
நீங்கள் எவ்வளோதான் பெரிய மருத்துவராக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பெரிய பொறியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் படித்த ஐடி மென்பொருள் வல்லுநராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் நாடுக்குள்ளேயே இருந்து கொள்ளுங்கள், போலந்துக்கு உங்களுடைய உதவி அவசியம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாமிய அரபிய மக்களை பார்த்து பகிரங்கமாக பதிவு பண்ணுவார். இவற்றை பேட்டி எடுக்கும்போது இந்த அல் ஜசீரா பிற இஸ்லாமிய பத்திரிகை பேட்டி எடுக்கும்போது பதிலடி மிக தெளிவாக இருக்கும். அவர் ஸ்வீடனை உதாரணம் காட்டி பேசினார். ஸ்வீடன்லாம் பழமையான நாடு, மிக அழகான நாடு. இன்னைக்கு மிக அதிகமான இஸ்லாமிய அகதிகள் உள்ளேறி ஸ்வீடன் சின்ன பின்னமாக இருந்த உண்மை. அவர் பதிவு பண்றார், ஸ்வீடனுடைய ஒரு சிறிய பிள்ளை அங்க இல்லீகலாக திருட்டுத்தனமாக சென்ற இஸ்லாமிய குடியேறியால் பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டது. ஸ்வீடன்லாம் பாலியல் பலாத்காரம்னா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை பதிவு பண்ணாரு. அதை தாண்டி சில இடங்கள்ல இஸ்லாமியர் வசிக்கும் பகுதியில் ஸ்வீடனுடைய காவல்துறை உள்ளே நுழைய முடியாத சூழல் இருக்குன்னு பதிவு பண்ணார். ஸ்வீடனை தாண்டி இன்னைக்கு அநேக ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளில் வராது. ஆனால் முன்பு ஐரோப்பிய நாடுகளுக்கு தலைமையாக இங்கிலாந்து தான் இருந்துச்சு. இன்னைக்கு இங்கிலாந்துலாம் இஸ்லாமியர் அதிகம் வாழும் பகுதியில் காவல்துறை செல்ல பயப்படுறாங்கன்னு உண்மை. இது மிக அதிகமான பயங்கரவாத தாக்குதலுக்கு ஸ்வீடன் உள்ளாகுதுன்னு பதிவு பண்ணார். அப்போ இந்த இஸ்லாமிய பத்திரிகை நிருபன் உடனே ஐரோப்பிய நாடுகளில் ஒரு மசூதி தாக்கப்பட்டது, பயங்கரவாத தாக்குதல், மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல், கொலைகள், அநேகர் கொல்லப்பட்டாங்க. அதை ஒரு கிறிஸ்துவ பயங்கரவாதி பண்ணா, அப்ப நீங்க அது ஏன் கிறிஸ்துவ பயங்கரவாதியை விமர்சிக்கவில்லை, ஏன் கிறிஸ்துவ நாடான உக்ரைன் ஆளெல்லாம் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது மிக அழகான விளக்கத்தை அந்த இஸ்லாமிய அந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். ஸ்கேல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதாவது பயங்கரவாதிகள் செய்த பயங்கரவாத அளவுகோல் எடுத்தீங்கன்னா, இங்க இந்த கிறிஸ்துவ பயங்கரவாதி பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். அதே சமயத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணது 100 இருக்கும். இதுதான் ஸ்கேல், அளவுகோலை பாருங்க. இவன் ஒன்று பண்ணியிருக்கான், இவன் சராசரி மனிதன் இல்லைன்னு நாங்கள் கண்டிக்கிறோம். அதை தாண்டி இவனுடைய வாழ்க்கை பெருமளவு ஜெயிலில் தான் இருந்து வருகின்ற நாட்கள்ல அவன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்க போறான். அனைத்து கிறிஸ்துவ நாடுகளும் கண்டிக்கிறோம். நீங்க அளவுகோல் எடுத்து பாருங்க, ஸ்கேல் எடுத்து பாருங்க. கிறிஸ்துவர்கள் ஒரு பயங்கரவாத காரியம் பண்றாங்க, அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் பண்றாங்க. பார்க்கும்போது இங்க ஒண்ணுங்கும் போது இங்க 100 நடக்குது. நான் இந்த 100 பார்க்கிறேன். நீங்க உங்கள் வசதிக்காக இந்த ஒரே ஒரு பயங்கரவாத தாக்குதலை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. அளவுகோல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பயங்கரவாதத்தையும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தையும் ஒப்பிட்டே பேச முடியாது. உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு நெருக்கமாக, ஸ்கேல் அளவுகோல நெருக்கமாக எந்தவித பயங்கரவாதமும் இல்லை அப்படின்னு அழகா பதிவு பண்ணார். இந்த கடுமையான அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றுவதால் தான் போலந்துல ஒரே ஒரு பயங்கரவாத தாக்குதல், ஒரே ஒரு பயங்கரவாத கத்திக்குத்து இல்லாம போலந்து அமைதியின் சொர்க்கமாக இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணார். இந்த வீடியோ, இந்த பதிவை நான் ஏன் கொடுத்தேன்னா, சமீபத்தில் இங்கிலாந்துல ஒரு ஏற்க முடியாத ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சது. இங்கிலாந்துல சில பகுதிகளில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அந்த பகுதியே ஆக்கிரமிப்பு பண்றாங்க. கிட்டத்தட்ட இங்கிலாந்து கிறிஸ்துவ நாடு என்ற முகம் மாறிக்கிட்டே தான் போகுது. அந்த பகுதிக்குள்ள இங்கிலாந்து காவல்துறை உள்ளே செல்ல பயப்படுது. அந்த பகுதியில் போய் கேட்கும்போது, இங்கிலாந்து பெண்மணி பத்திரிகையாளர் கேட்கும்போது துணிச்சலாக அங்க இருக்கிறவன் இது பங்களாதேஷ் அப்படிங்கிறான். துணிச்சலாக பங்களாதேஷ் அகதியாக அங்க போனவன், அவர்களுடைய கூட்டம் பெருசா அவன் என்ன சொல்றான்னா, இது பங்களாதேஷ், இது இங்கிலாந்து அல்ல அப்படின்னு பேசுறத பார்க்க முடியுது. அங்கே ஒரு மிகப்பெரிய வன்முறை சமயத்தில் நடந்துச்சு. அதனால தான் பதிவே கொடுத்தேன், ஒரு கண் திறப்பாக அமைய வேண்டும் என்பதால். அங்கே ஒரு சீக்கியர் குடும்பம் அந்த பகுதியில் இந்தியாவிலிருந்து போனவங்க, ஆனால் சீக்கியர்கள் இருக்காங்க. பிரபலமான ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. பிற அங்கே சுற்றி இஸ்லாமியர்கள் அநேகர் ஹோட்டல் வச்சிருக்காங்க. இவர் என்ன போர்டில் வச்சிருக்காரு அப்படின்னா, இங்கு விற்பனை செய்யும் உணவுப் பொருட்கள் ஹலால் பண்ணுவது இல்லை.
பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் ஹலால் உணவு சாப்பிடுவாங்க. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இங்கே ஹலால் பண்ணுறதில்ல, சாப்பிடலாம், இங்கே இருக்க உணவுகள் ஹலால் முறையில் செய்யப்படுவது இல்லைன்னு எழுதியிருக்காரு. உடனே வந்து அந்த பகுதி இஸ்லாமிய பகுதி, குறிப்பாக பங்களாதேஷ் பாகிஸ்தானிகள் ஆக்கிரமிப்பு செய்த பகுதி, அவரை கூப்பிட்டு மிரட்டி, நிச்சயமாக அப்படி போர்டு வைக்கக்கூடாது, வைத்தால் கடையை நடத்த முடியாதுன்னு மிரட்டுறாங்க. இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த சுற்றி நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய உணவகம் இருக்கு, ஹலால் முறையில் உணவு விற்பனை செய்யப்படும் போர்டு வச்சிருக்காங்க, நாங்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கிட்டோம், இங்கிலாந்தில் யாருமே அதை பிரச்சனை பண்ணல. நான் ஒருத்தன் ஹலால் இல்லாமல் உணவு செய்கிறேன், இது சீக்கிய பண்பாடு. அவர் விளக்கம் கொடுக்குறாரு, சீக்கிய முறையில் ஹலால் செய்யக்கூடாது, அதனால சீக்கியர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக இங்கே ஹலால் செய்வதில் எழுதியிருக்கேன். இதில் என்ன பிரச்சனைனா, தொடர்ச்சியாக பிரச்சனை. ஒரு முறை வந்து ஒரு இஸ்லாமியன் அடித்து இவர் திருப்பி அடித்து 20க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி அந்த கடையவே சூறையாடினாங்க. காவல்துறையிட்ட புகார் கொடுக்கும்போது இங்கிலாந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க பயப்படுது. இதுக்கு மேலே இங்கிலாந்து காவல்துறையில் கணிசமான எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் இருக்காருன்னு பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்படி போர்டு வைக்கிறதுனால அவருடைய மனைவியை கூப்பிட்டு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள், இன்னைக்கிரவு உங்கள் ஹோட்டலில் வந்து அடிப்போம், உன் கணவன் முன்னால் உன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணுவோம் அநேகர், அதை தாண்டி உன்னுடைய மகளை, அவருக்கு ஒரு மகள் இருக்கு, மகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுவோம், நிச்சயமாக அந்த போர்டு அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுவதை ஆதாரபூர்வமாக கேட்க முடியுது. அவனுக்கு வந்து டெலிஃபோனில் செல்ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போட்டு காட்டுறாங்க. பாதி கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க, பகிரங்கமாக பேசுகிறானுங்க. உன் புருஷனுக்கு முன்னால் உன்னை வந்து நாங்கள் அநேகர் எண்ணிக்கையில் சொல்கிறாங்க, இத்தனை பேர் பாலியல் வன்புணர்வு செய்வோம், உன் மகளை செய்வோம், அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்க்க வைத்து உன் புருஷனை கொள்ளுவோம், இப்படி பகிரங்கமான மிரட்டலை விடுப்பது. அதற்கு இங்கிலாந்து காவல்துறையிட்ட புகார் அளித்தும் மிகப்பெரிய அளவு பலன் சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். உண்மையாகவே பார்க்கும்போதே கடினமாக இருக்கு. ஹலால் முறையில் உணவு விற்பனை செய்வது அவர்களுடைய உரிமை, ஹலால் இல்லாத முறையில் உணவு விற்பனை செய்வது இவருடைய உரிமை. இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் ஒரு சிறுபான்மை நபர் அவருடைய மத சுதந்திரத்தில், கருத்து சுதந்திரத்தில் வாழ முடியாது என்பது இதோட புலனாகும் உங்களுக்கு. இதே வந்து அங்கே சீக்கியர்கள் அதிகமாக இருந்தால் இந்த இஸ்லாமியர்கள், இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வாளை சுருட்டி கொண்டு இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால இங்கே குறைவான முறையில் சீக்கியர் இருப்பதால் அந்த சிறுபான்மை மனிதருடைய கருத்துக்கும் அவருடைய மத பழக்க வழக்கத்துக்கும் உரிமை கொடுக்காம, அதை தாண்டி குடும்பத்தில் சிறிய மகளை, மனைவியை ஒரு பெரிய கும்பலாக பாலியல் வன்புணர்வு செய்வோம் என்ற அளவுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த கடையை நடத்த முடியாத வண்ணம் அழுகிய முட்டைகளை வீசுவது, மிரட்டுவதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, என்னதான் மிரட்டினாலும் சரி, என்னை கொலை செய்தாலும் சரி, இந்த என்னுடைய மத சுதந்திரத்தை, உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இதை பார்க்கும்போது தான் இந்த போலந்தில் அவர் செய்தது, அவர் பேசியது, அந்த எம்பி பேசியது, அவர் செய்து கொண்டிருப்பது, ஒரே ஒரு இஸ்லாமிய அகதிக்கு இடம் கொடுக்காம 20 லட்சம் கிறிஸ்துவ மக்களுக்கு, அகதிகளுக்கு இடம் கொடுத்தது சரி என்று சொல்ல தோன்றுகிறது. நன்றிகள்.